ఏంటి ప్రతిభ, ఎన్ని పాడైపోయాయో కదా. ప్రతిభ, என்ன சொன்னீங்க பரிமளமா? ఏంటి ప్రతిభ, உனக்கு இன்னும் அர்த்தம் காவట్లేదా? నువ్వెప్పుడియాச்சும் அந்த லக்ஷ்மிய ஜெயிக்கணும் ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு பப்ளிசிட்டி பண்ணியாச்சு. ஆனா அந்த பப்ளிசிட்டியே உனக்கு ட்ராஜடி ஆயிப்போச்சுல்ல. வாட் நான்சென்ஸ், என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாரும் உன் மேல கடுப்பா இருக்காங்க, புரியுதா? யா யா ஐ நோ. அந்த பேனர் விழுந்து அது மாட்டி குழந்தைங்க மீது அடிபட்டாலும் பரவாயில்லேதோ, நம்ம சமாளிச்சிருக்கலாம். ஆனா அந்த லக்ஷ்மி வர சமயம் பார்த்து அந்த பேனர் விழுந்து அவ அதை தடுத்து அந்த குழந்தைங்களை காப்பாத்திருக்கானா? நீ வச்ச பேனர் கூட உனக்கு எதிரால ஆயிடுச்சு. குழந்தைங்களை காப்பாத்தினதும் நம்ம அபார்ட்மெண்ட் முழுக்க அவளுக்கு பெரிய பேராயிடுச்சு. சும்மாவே இந்த அபார்ட்மெண்ட்ல அந்த லக்ஷ்மிக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. இப்படி பெத்தண்ண என்டிஆர் மாதிரி குழந்தைங்களை காப்பாத்தினதும் பெத்த பேரு வாங்கிட்டான். இனிமே உனக்கு எப்படி இந்த அபார்ட்மெண்ட்ல ஓட்டு போடுவாங்க? எல்லாரோட ஓட்டும் லக்ஷ்மிக்கு தான், நோ டவுட். லக்ஷ்மி தான் செக்ரட்டரி, அது யாரும் தடுக்க முடியாது. ఆర్ యు ష్యూర్ పరిమళమా? నేను ప్రామిస్ గా చెప్తున్నాను, ఆ లక్ష్మిదా ఇంద అపార్ట్మెంట్ కి సెక్రటరీ. నీకు డిపాజిట్ దొరకడం కూడా కష్టమే. ఏంటి ప్రతిభ, இவ்ளோ டென்ஷன்லயும் ப்ராப்ளம்லயும் கவலைப்படாம நவுத்துனா? நோ பரிமளமா, உங்களுக்கு நம்ம மக்களை பத்தி எல்லாம் சரியா தெரியல. ஓகே, நீங்க சொன்னது உண்மைதான். ஐ அக்செப்ட் இட், ஃபேக்ட். இன்னைக்கு நடந்த இந்த இன்சிடென்ட்டை வச்சு சிச்சுவேஷனை வச்சு எல்லாம் பார்க்கும்போது லக்ஷ்மி மேடம் தான் ஹீரோ. அவங்க ஹீரோயிசம் காட்டியிருக்கலாம். அதனால மக்கள் எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. டெஃபினட்டா லக்ஷ்மி தான் வின் பண்ணுவாங்க. பட் நாளைக்கு நான் பண்ண போற காரியத்தினால இப்ப ஹீரோயினா இருக்காளே லக்ஷ்மி, அவ வில்லியாக போறா. யுசி பரிமளமா, நம்ம ஜனங்க இருக்காங்களே, வெரி 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 எமோஷனல். எல்லாத்துக்கும் எப்பவும் டக்கு டக்குன்னு எமோஷனல் ஆயிடுறது, உணர்ச்சி வசப்படுறது. இன்னைக்கு இந்த லக்ஷ்மி பண்ண காரியத்தினால இவங்க எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அவ மேல ஒரு சிம்பத்தி ஏற்பட்டிருக்கு. சோ இப்பவே இன்னைக்கே எலெக்ஷன் நடந்தா கூட இந்த மக்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அவளை ஜெயிக்க வச்சு செக்ரட்டரி ஆக்கிடுவாங்க. நாளைக்கு இந்த பிரதிபா ஆட போற ஆட்டத்தை பார்த்ததும் இப்ப லக்ஷ்மியை தூக்கி வச்சு கொண்டாடின அத்தனை பேரும் என்ன தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்ப தெரியும் இந்த பிரதிபா யாருன்னு. ஐ அம் டெல்லிங் யூ பரிமளமா, இது கண்டிப்பா நடக்கும். வெயிட் அண்ட் see. ஐயோ, இரும்பலா இருக்கே. பால்ல பனக்கல் கண்டு போட்டு குடிக்கலான்னு பார்த்தா எங்க இருக்குன்னே தெரியலையே. எங்க இருக்கு? சரி, சாருக்கிட்ட கேப்போம். என்னத்த அப்படி உத்து உத்து பாத்துட்டு இருக்காரு? இதுதான் விஷயமா? என்ன சார், லக்ஷ்மி மேடம் அடிபட்ட உடனே கர்ச்சிஃப குடுக்குறீங்க, ரத்தத்தை துடைக்கிறீங்க,
ஆயில்மெண்ட் வேணுமா, பேண்டேஜ் எடுத்துட்டு வரட்டுமான்னு பதறீங்க. தண்ணி குடிங்கறீங்க. என்ன சார் நடக்குதுங்க? மேடி, அதுக்கு இல்ல சார், உங்களை இவ்ளோ பதட்டமா நான் பார்த்ததே இல்லையே, அதான் கேட்டேன். நீயே பார்த்த இல்ல அடிபட்டு எவ்வளவு ரத்தம் போச்சுன்னு. அப்ப பதறாம என்ன பண்ணுவாங்க? ஆ? லட்சுமி மேடத்துக்குன்னு இல்ல, அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் சரி, நான் அதைத்தான் பண்ணிருப்பேன். இதெல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில பண்றது. எல்லாத்துக்கும் ஒரு உள்ளர்த்தம் கற்பிச்சுக்கிட்டு இருக்காது. அப்படியா சார்? அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் பதறி இருப்பீங்க, துடிச்சிருப்பீங்க. ஆ? அப்படிதானே? சரி சார், ஒருவேளை லட்சுமி மேடம் பதிலா அந்த இடத்துல பிரதீபா இருந்து அவங்களுக்கு அடிபட்டு இருந்தா இதே மாதிரிதான் துடிச்சிருப்பீங்களோ? மேடி, தேவையில்லாம பேசி என்கிட்ட வம்பு பண்ணாத, ஓடி போயிடு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை வாட்டி காய்கறி கட் பண்ணும்போது என் விரல கட் பண்ணி இருந்திருப்பேன், ரத்தம் வந்திருக்கு. அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எருமை எருமை, ஒரு காய்கறி கூட கட் பண்ண தெரியலன்னு திட்டுவீங்களே ஒழிய, ஒரு நாளாவது அன்பா ஒரு பாசமா என்னாச்சு மேடி பாத்து பண்ணுன்னு ஒரு வார்த்தையாவது பேசிருப்பீங்களா? இல்ல மேடி, அது சும்மா சமாளிக்காதீங்க சார், அதான் தெரியுதே ஃபீலிங்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. ஏய், தேவையில்லாம நீயா கற்பனை பண்ணிட்டு எதையோ பேசிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. எதுவும் இல்லன்னாலே எல்லாம் இருக்குன்னு தானே அர்த்தம். எப்படி இதெல்லாம் யோசிக்கிற மேடி? நீ முததான் வாங்க போற. ஓ, உண்மையை சொன்னா உதைப்பீங்க. ஏய், உதைங்க உதைங்க, கேரி ஆன். ఏంటి ప్రతిభ, ఇనికి అపార్ట్మెంట్ లో అందరూ ఉన్న పతిదా పేసువాంగ్లనే నిన్న చెప్పావు. ఏంటి ఐడియా? పేషెన్స్ పరిమళమా, பொறுத்தார் பூமி ஆழ்வார். నువ్వు ఇలాగే బిల్డప్ చేస్తూ ఉండు. அந்த லக்ஷ்மி சிம்பிளா வந்து எல்லா பேரையும் தட்டிட்டு போறா. అందరి ఓటు లక్ష్మికి தான். உன் மேலதான் எல்லாரும் காண்டா இருக்காங்களே. உனக்கு யாருமே கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. ஸ்டாப் இட் பரிமளமா, நான் நேத்திக்கு சொன்னதை தான் இன்னைக்கு சொல்றேன். யூ see, நாட்டுல இருக்கிற மொத்த ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்களோட சாம்பிள் தான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்கள். நேத்து நடந்த இன்சிடென்ட்க்கு அப்படி கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. So yesterday was very bad, but today is my lucky day. ஓ, அழகா. You see, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஏரியா எம்எல்ஏ இருக்காரு தெரியுமா, அவர் கண்டினியூஸா நம்ம தொகுதியிலேயே ஜெயிச்சுட்டே இருக்காரு. ஆனா அவர் அவ்வளவு நல்லவரும் கிடையாது, மக்களுக்கு நல்லது செஞ்சதும் கிடையாது. அப்புறம் கண்டினியூஸா நம்ம தொகுதியில ஜெயிச்சுட்டே இருக்காரு. எப்படி? நம்ம மக்கள் இருக்காங்களே, ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இருக்குல்ல, அது அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகம். இந்த எம்எல்ஏ இருக்காரு, 4 வருஷமா யாருக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. அவ்வளவு ஏன், அதுக்கப்புறம் மக்களை நேர்ல போய் ஒரு தடவை கூட விசிட் பண்ணது கூட கிடையாது. நம்ம மக்கள் அவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்களா? ஆனா இந்த எலெக்ஷன் வரும்போது ஜஸ்ட் 1 மந்த்க்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு பாருங்க. தண்ணி வரலனா தண்ணி வர வைப்பாரு, அப்புறம் ரோடு போடுவாரு, யார் வீட்ல என்ன விசேஷமா இருந்தாலும் இமிடியேட்டா போய் ஆஜராவாரு, நலவாரி திட்டம் அது இதுன்னு வாரி வழங்குவாரு. 4 வருஷமா நம்ம மக்களுக்கு அவர் மேல இருந்த பகைய 4 நாள் ஜஸ்ட் 4 டேஸ்ல மறக்கடிச்சிருவாரு. அதே டெக்னிக்க தான் இப்ப நான் ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை மறக்கடிச்சு, அவங்களுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னரை வரவழைச்சு, அத அப்படியே வோட்டா மாத்த போறேன். அதுதான் எப்படி? சாந்தி பரிமளமா, சாந்தி, பொறுமை. ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க. வரேன் மேடம்.
வணக்கம் மேடம். யார் நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? பஜார்ல இருக்க டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து வரோம் மேடம். உங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க எல்லா வீட்டுக்கும் புடவை கிஃப்டா கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்க மேடம். புடவையா? யார் கொடுக்க சொன்னது? செக்ரட்டரி எலெக்ஷன்ல நிக்கறாங்கல்ல, அவங்க தான் வந்து ஆர்டர் கொடுக்க சொன்னாங்க. நான் வரேன் மேடம். இன்னும் நிறைய ஃபிளாட்ஸ்க்கு கொடுக்கணும். நில்லுங்க 2 பேரும். யார் கொடுக்க சொன்னா? யாருன்னு சொல்லிட்டு போங்க. 2 பேரும் நிக்கறாங்க. யார் கொடுத்திருப்பாங்க? மாமா இந்தாங்க. இந்த பாருங்க, முதல்ல இந்த போனை கொடுங்க. இதோட 5வது டீ ஆச்சு. போனையே நோண்டிக்கிட்டு எப்ப அதுல பார்த்தாலும் ஓ போட்டோ வச்சு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணு போடுவேன். அது வாடி இருக்கட்டும். சாரி அச்சோ சாரி. எப்ப பார்த்தாலும் இப்படியே பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு காஃபி டீ குடிச்சிட்டே இருக்க வேண்டியது. சும்மா அனுப்புங்க மாமா. மேடம், யாரு? யாருமா? என்னது இது? மேடம், செக்ரட்டரி எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட் உங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் புடவை கிஃப்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு மேடம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. புடவையா? ஆமா மேடம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். ஓ, உங்களுக்கும் கொடுத்துருக்கேன். வரேன் மேடம். மாமா மாமா சொல்லு அச்சு. எனக்கு புடவை கொடுத்துட்டு போயிருக்காங்க மாமா. யாரு புடவை கொடுக்க சொன்னதுன்னு கேட்டியா? ஐயோ மாமா, அத மறந்து போயிட்டேனே மாமா. புடவைய பார்த்தோம். அர்ச்சனாக்கா, வா கீதா. ஓ உங்களுக்கு புடவை கிஃப்ட் வந்துருச்சா? ஆமா, ஆனா யார் கொடுத்தான்னு தான் தெரியல கீதா. புடவைய நல்லா பிரிச்சு பாருங்க, தெரியும். ரோஜா பூ டிசைன் இருக்கு. இப்ப தெரியுதா யாருன்னு? வேற யாரு? நம்ம லக்ஷ்மி தான். இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் அந்த பிரதீபாவா செய்ய போறா? நம்ம லக்ஷ்மி தான் செய்வா. ஆமாக்கா, எவ்வளவு அழகான கிஃப்ட் இல்ல? ஆமா கீதா, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, சரியான சாரி. வாவ். மாமா நல்லா இருக்கா? போதும் போதும். புடவைய பார்த்த உடனே முக்கியமான விஷயத்தை மறந்துடுவீங்களே. என்ன மாமா? போய் லட்சுமிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வாமா. ஆமால. ஆமாக்கா, நம்ம லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாம். கண்டிப்பா கண்டிப்பா, வா வா போலாம். சரி மாமா, வரேன். சரிம்மா. ആരാണ് നിങ്ങള്? வீட்ல அம்மா இல்லையா? அம்மா புறத்து போயிருக்கணும். ம்? புரியலையா உங்களுக்கு? அவங்க வெளியில போயிருக்காங்கன்னு சொன்னேன். ஓ, ஆமா, இது என்ன சாரி? ஓ, நீங்க சாரி சேல்ஸ் கேர்ளோ? இல்ல சார், இந்த புடவைய அவங்க கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அவங்களா? ஆரையானது? செக்ரட்டரி எலெக்ஷன்ல நிக்கிறவங்க. ஓ, அப்படியா? நாங்க வரோம் சார். ஹலோ, எந்த அது? கொடுத்ததுதான் கொடுத்தீங்க. ஒரு வேஷையும் சேர்த்து கொடுத்திருந்தா நான் ஓணத்துக்கு கட்டியிருப்பேன்ல. என்ற குருவாயூரப்பா. ஓ, இவ்வளவு சர்ப்ரைஸா கொடுத்திருக்காங்க. ஆமாக்கா, பவி பவி பவி, வாங்க கீதா அக்கா, அர்ச்சனா ஆண்டி. என்ன என்ன விசேஷம்? உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க. பவி சூப்பர் பவி. அத்தைக்காக மருமகன் நீ இறங்கி வேலை செய்யற பாரு, கிரேட். லக்ஷ்மி, உள்ள வாங்க. ஏன் வெளியில நிக்கிறீங்க? வாங்க. இருக்கட்டும் லக்ஷ்மி, சும்மா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். உன் மருமக நீ ஜெயிக்கணும்னு எல்லாருக்கும் புடவை கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கா. எங்களுக்கும் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? நாங்க கூட யார் புடவை கொடுத்திருப்பாங்கன்னு புரியாம தான் இருந்தோம். ஆனா இதுல ரோஜா பூ டிசைன் இருந்ததுனால நீங்க கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சது. பவி, சும்மா சொல்லக்கூடாது. அசத்திட்ட நீ. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி புடவைய கிஃப்டா கொடுத்திருக்க பாரு. அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த ரோஜா பூ டிசைன் தான் செம்ம. உனக்கு ரெட் அண்ட் yellow ரோஸ், எனக்கு yellow அண்ட் green ரோஸ். நல்லா இருக்குல்ல?
என்ன லக்ஷ்மி? இல்ல இல்ல அத்தைக்கு இந்த புடவை மாற்றலாம் தெரியாது, அதான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இல்லத்த அவங்கள விடுங்க. உங்களுக்கு புடவைலாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு பவி. கண்டிப்பா என் ஓட்டு என் தங்கம் லக்ஷ்மிக்கு தான். ஆமா, எல்லார் ஓட்டும் லக்ஷ்மி அக்காக்கு தான். தேங்க்யூ ஆண்டி. தேங்க்ஸ் அக்கா. சரிடா, நான் வரேன். சரி, வரேன் All the பவி. best, லக்ஷ்மி. பாய் அக்கா, ஆல் தி பெஸ்ட். என்ன பவி, எனக்கு தெரியாம எப்போ நீ புடவையெல்லாம் ஏற்பாடு பண்ண? சொல்லவே இல்ல. நான் எங்கத்த ஏற்பாடு பண்ணேன், அது யார் பண்ணதோ. ஆனா அவங்க நாம தான் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும்னு நம்மள வாழ்த்திட்டு போறாங்க. யாரோ ஏற்பாடு பண்ணதுக்கு நாம பாராட்டு வாங்கிட்டு போறோம், அது தப்பில்லையா பவி? இதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? நாமளா போய் எதையும் பண்ணலல, அவங்களாவே ரோஜா பூவை பார்த்து நாம தானே நினைச்சிட்டாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அதனால இன்னும் 10-15 ஓட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விழப்போகுது. அது நல்லது தானே அத்தை? இல்ல பவி, என்ன இருந்தாலும் இது தப்புதான். உங்க நல்ல மனசுக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லதாவே நடக்குது. விடுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். போங்க போங்க அத்தை. என்ன அத்தை இன்னும் யோசனையில இருக்கீங்க? பவி, அந்த புடவை நாம கொடுத்ததுன்னா அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது நாம கொடுக்கல இல்ல. செய்யாத ஒரு காரியத்துக்கு பாராட்டியும் பெருமையும் நாம எடுத்துக்கிறது அது தப்பு இல்லையா பவி? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா இருங்க. அதுக்கு இல்ல பவி, இத கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் தெரியுமா? பாவம், இவ்ளோ பணம் செலவழிச்சிட்டு பேரு கிடைக்கலனா எவ்வளவு ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. அத நினைச்ச எவ்வளவு வெகுளியா இருக்கீங்களே அத்தை நீங்க. இன்னுமா இத யார் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியல? யாரு? எல்லாம் அந்த பிரதிபாவோட வேலையா தான் இருக்கும். எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி புடவை எல்லாம் கிஃப்டா கொடுத்து பேர் வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கா. பிரதிபாவா பண்ணிருப்பா? ஆமா அத்தை, ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, சொந்த காசுலயே சூனியம் வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. புடவையில ரோஜா பூ டிசைன் இருக்கிறத அவ கவனிக்கல போல. இருந்தாலும் பாவம் பிரதிபா. சும்மா இருங்க அத்தை, அவளுக்கெல்லாம் பாவம் பார்க்கவே கூடாது. இது கடவுளா உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. மேடம், இந்த புடவையை எலெக்ஷனுக்காக உங்களுக்கு கிஃப்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அத்தை இங்க பாருங்க, நம்மளுக்கும் ஒரு புடவை வந்திருக்கு. ஆனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இவ்ளோ இருக்க கூடாது. யாரோ செய்யறதெல்லாம் உங்களுக்கே ஓட்டா மாறி இருக்கு பாருங்க. அத்தை இங்க பாருங்க, ரோஜா பூக்கும் உங்களுக்கும் ஏதோ சென்டிமெண்டலா கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. ప్రతిభ, ఏంటి ప్రతిభ అంత పెద్ద సంభవం பண்ண போற? అన్ని అపార్ట్మెంட்டும் நான் பேர் தான் பேசுவேன்னு சொன்னேன். அதே, ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஓகே? பவி அத்தைக்கு தெரியாமே கலக்கிருக்கா.
செம்ம ஐடியா பண்ணிருக்கா. புடவை கலர் நல்லா ரொம்ப இருக்குக்கா. காஸ்ட்லியா இருக்குமோ? கீதா ஏன்டி 2 பேரும் கையில பார்சலோட சந்தோஷமா போயிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அதுவா, இந்த புடவை கிஃப்டா வந்திருக்கு. அழகா. புடவை சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அபார்ட்மெண்ட் முழுக்க அந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் புடவை கொடுக்கறதா சொன்னாங்களே, உங்களுக்கு யாருக்கும் வரலையா? இதுதான் நீங்க சொன்னீங்களா? எஸ். ఓ ఎందుకు అందరికి పొడవ గిఫ్ట్? என்ன பரிமளா நீங்க, அசோசியேஷன் செக்ரட்டரி எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் தான் இந்த சாரியே. ఓ అర్థమైంది. ఏం ప్రతిభ, ఇదిదా அந்த సంభవమా? எஸ். அப்போ புடவை கிஃப்டா கொடுத்தவங்களுக்கு தான் உங்க ஓட்டு அல்லே? ஆமா, இவ்ளோ காஸ்ட்லியான புடவைய கிஃப்டா கொடுத்த லக்ஷ்மி அக்காக்கு தான் எங்க ஓட்டு. இதுல என்ன டவுட்?